இதயம் மருத்துவ பேரணியை இப்போது கொடியசித்து துவக்குகிறார். மாவட்டம் முழுவதும் எங்களுடைய படம் வராது. மின்சாரத்திற்கும் சரி, நிதியையும் சரி, தமிழகத்தை 5 பேரா போக, தயவு செஞ்சு போக, 5 பேரா போக. இதயம் காப்போம் புரட்சி தலைமையுடைய மெதுவாக செல்லுங்க. இதயம் காக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இறங்கி படி அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியடை மாதி அமைச்சர்கள் இப்போது சாப்பிட்டீங்களா? நல்லா அப்படியே மற்றும் இங்கே களம் கொடியேற்றி வைத்து இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்ற அன்னாரை மீண்டும் வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். மற்றும் சுல்தான்பேட்டை ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் திரு எஸ் நாச்சிமுத்து, திரு கே ரங்கசாமி, திரு எஸ் பி ராமசாமி, திரு டி செல்வகுமார், திரு பாலசுப்ரமணியம், திரு திருமணிசாமி, திரு ரங்கநாதன் டிசி, திருமதி கமலவேணி, திருமதி சரோஜினி ஜெயபால் மற்றும் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய செயலாளர் அறிவிக்குரிய தம்பி ஏஆர்வி சாந்தலிங்ககுமார் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, திருமணிசாமி அவர்களே, ரங்கநாதன் அவர்களே, கமலவேணி அவர்களே, சரோஜினி ஜெயபால் அவர்களே, இந்திராணி அவர்களே, வசந்தாமணி அப்புக்குட்டி அவர்களே, சாந்தி சிதம்பரம் அவர்களே, தலைவி அம்மா அவர்களுடைய 65வது பிறந்த தினத்தை இன்றைக்கு எப்படி நாம் இந்த சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எங்கெங்கே நம்முடைய கிளைக்கழகங்கள் இருக்கிறதோ அங்கே இதேபோல் சிறப்பாக அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடினால் தன் முன்னால் ஒரு உண்டியலை வைத்து அன்றைக்கே வசூலை பொறுத்த வரையில் அப்படி அல்ல. தன்னுடைய பிறந்தநாள் எளிமையாக இருக்க வேண்டும். ஏழை எளியவரும் நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலேயே அம்மாவுக்கு விழா எடுக்கப்பட்டு இன்றைக்கு வரும் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு செல்ல விரும்புகின்றேன். எல்லாத்துக்கும் ஒருபடி மேலாக நம்முடைய சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் அலுவலக கட்டணம் அன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திலேயே சொந்தமாக ஒன்றிய அலுவலகத்திற்கு கட்டணம் கிடையாது. ஆனால் நம்முடைய கடகராஜன் முயற்சியிலே இன்றைக்கு புதிதாக இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஜெயச்சந்திரன் அவர்களும் ஜெயபிரகாஷ் அவர்களும் தான். ஏனென்றால் இவ்வளவு பெரிய இடத்தை, இவ்வளவு விலை மதிக்கவே முடியாத ஒரு இடத்தை இந்த எரியவில்லை, அதிக விலை போகும் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்தை கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் சார்பாகவும் நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சார்பாகவும் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றையாண்டு காலத்திலேயே பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்திலே அம்மா அவர்கள் பல திட்டங்களை அறிவித்தார்கள். அதையெல்லாம் நாம் மக்களிடம் எடுத்து சென்று சொன்னோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அம்மா அவர்கள் முதலமைச்சரானால் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி இருந்தோம். அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை வந்து சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சொன்ன திட்டங்களிலே 99% இன்றைக்கு அம்மா அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள்.
அண்ணா இங்க பாரு சரி அப்படி அப்படி போய் மாலதி செல்லம் அப்படியே போயிடும் குமாரசாமி அண்ணா கொடுத்துருங்க